ஒருவரிடம் பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பு இவர் இதற்கு தகுதியான நபரா என்பதை யோசிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் சிறுகதை இது. இது கக்கன் கதை நேரம். நான் அருணா. ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் சுப்பையா அப்படின்னு ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவருடைய வேலை என்ன அப்படின்னா, அவருக்கு கணிசமான ஒரு சில இடங்கள் இருந்தது. அந்த இடங்களில் பழங்களை பயிரிட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தார். சுப்பையா அப்படிங்கிற விவசாயிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஊரில் வாடுற ஒரு சில குரங்குகள் தான். அவர் ஒவ்வொரு முறையும் அந்த பழங்கள் எல்லாத்தையுமே பயிரிட்டு அந்த அறுவடை காலத்தின் போது அந்த குரங்குகள் எல்லாமே அங்கே வந்து கொஞ்சம் கணிசமான பழங்களை அது சாப்பிட்டு அதன் தோட்டத்தை கொஞ்சம் நாசமாக்கிடும். இது சுப்பையாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறாகவே இருந்து வந்தது. இதை எப்படி அவருக்கு கையாள்றது அப்படின்னே தெரியல. ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில விஷயத்துக்காக அவர் வெளியூருக்கு போக வேண்டியதா இருந்தது. நாம இருக்கும் போதே குரங்குகளுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம 2 நாள் இந்த ஊர்லயே இல்லை அப்படின்னா நம்ம தோட்டம் என்ன ஆகுறது அப்படின்னு ரொம்பவுமே அவர் ஆழ்ந்து யோசிச்சார். யோசிச்சு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தார். சொல்லுவாங்க இல்லையா, திருடன் கையிலேயே சாவி கொடுக்கறது அப்படின்னு. அதே மாதிரி அவர் யோசிச்சு என்ன முடிவு பண்ணாரு அப்படின்னா, அந்த குரங்கு கூட்ட தலைவனை போய் சந்திச்சாரு. ஐயா குரங்காரே, நான் வெளியூருக்கு போகிறேன். நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். 2 நாள் வரைக்கும் என் பழத்தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த குரங்கு கூட்ட தலைவனும், ஆஹா, இத்தனை நாளா நம்ம அவர் தோட்டத்துக்கு போய் பழங்கள்லாம் சாப்பிட்டு அவர் தோட்டத்தெல்லாம் நாசமாக்கியிருக்கோம். அப்படி இருந்தும் அவர் நம்மளை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்குறாரே அப்படின்னு ஒத்துக்கிட்டு, சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன மாதிரியே அந்த நாள் வந்தது. அவர் வெளியூருக்கும் போயிட்டாரு. இந்த குரங்கு கூட்ட தலைவன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எல்லா குரங்குகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பழத்தோட்டத்துக்கு போச்சு. அவரு நம்மளை நம்பி இந்த தோட்டத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அதனால 2 நாள் வரைக்கும் அவர் திரும்பி வர வரைக்கும் இங்க இருக்கிற பழங்கள்ல ஒண்ணு கூட நீங்க யாரும் சாப்பிடக்கூடாது. இது என்னுடைய உத்தரவு அப்படின்னு சொன்னுச்சு. குரங்கு கூட்ட தலைவனே உத்தரவு போட்டுடுச்சு அப்படின்னு அத்தனை குரங்குகளும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சது. அதன் பிறகு அந்த குரங்கு கூட்ட தலைவன் சொன்னுச்சு, நாம அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும். இந்த செடிகள் எல்லாத்துக்குமே நாம தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு சொன்னுச்சு. சரி தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு சில குரங்குகளுக்கு எவ்வளோ தண்ணி ஊத்துறதுன்னு புரியவே இல்லை. குரங்காரே, இந்த செடிகளுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊத்துறது அப்படின்னு கேட்டுதுங்க. அவரும் என்ன யோசிச்சார் அப்படின்னா, ஆமா கரெக்டு தானே, எவ்வளோ தண்ணி ஊத்துறதுன்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சில நிமிடங்கள் கழித்து அந்த குரங்கு கூட்ட தலைவன் சொன்னுச்சு, எல்லா செடிகளையும் முதல்ல நீங்க பிடுங்கிட்டு வேர் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப நீளமா இருக்குன்னா நிறைய தண்ணி ஊத்துங்க. வேர் கொஞ்சமா இருக்கு, அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். அத்தனை குரங்குகளும் அந்த பழத்தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிகளையுமே பிடுங்கிடுச்சு. வேறு அதிகமா இருக்கிறதுக்கு அதிகமான தண்ணியும், குறைவா இருக்கிறதுக்கு குறைவான தண்ணீரும் ஊத்துது. இப்ப அதுங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனா என்ன, ஆகா கூடி செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு இல்லையா. அதுங்க பாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு போயிடுச்சு. 2 நாள் கழித்து அந்த விவசாயி அந்த ஊருக்குள்ள வரதா இருக்காரு. அவர் வரும்போதே ரொம்ப சந்தோஷமா வராரு. கண்டிப்பா நம்ம பழத்தோட்டம் பத்திரமா தான் இருக்கும், ஏன்னா நம்ம குரங்கு கூட்ட தலைவன்கிட்டயே சொல்லிட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வராரு. உள்ள பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரியுது, தலையே சுத்துற மாதிரி இருக்கு. அதற்காக தான் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு பொறுப்பை நாம் ஒருத்தவங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு அந்த நபர் தகுதியானவரா அப்படிங்கிறத முதல்ல நம்ம முடிவு செய்யணும் அப்படின்னு.